ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க எந்தெந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் யார் யார்? விவரம் என்ன? வணக்கம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 575 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனை பிரிவுகள் முதல் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை வரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே இணைய வழி பதிவு செய்யும் வகையில் கொண்டு வரப்பட்டது ஜாப் 3.0 திட்டம். இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் மக்களுக்கான சேவைகளை விரைந்து வழங்கிடவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க எந்தெந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் யார் யார்? விவரம் என்ன? வணக்கம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 575 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனை பிரிவுகள் முதல் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை வரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே இணைய வழி பதிவு செய்யும் வகையில் கொண்டு வரப்பட்டது ஜாப் 3.0 திட்டம். இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் மக்களுக்கான சேவைகளை விரைந்து வழங்கிடவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க எந்தெந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் யார் யார்? விவரம் என்ன? வணக்கம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 575 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனை பிரிவுகள் முதல் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை வரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே இணைய வழி பதிவு செய்யும் வகையில் கொண்டு வரப்பட்டது ஜாப் 3.0 திட்டம். இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் மக்களுக்கான சேவைகளை விரைந்து வழங்கிடவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை கண்காணிக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.